உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நான் ஒரு முக்கியமான கலைஞரை சந்திக்க இருக்கின்றேன். இவரை கலைஞர் என்று சொல்வதா, அல்லது வணிகர் என்று சொல்வதா, அல்லது வணிகத்தை தூண்டி வளர்த்து விடுவர் என்று சொல்வதா? எல்லோருக்கும் தெரிந்த மனிதன். அது மட்டுமில்ல, 6 மொழிகளை சரளமா பேசக்கூடியவர். அவர் யார்? திடீரென்று பார்த்தால் அவருடைய பேரை சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் தெரியக்கூடியவராக வந்திருக்கிறார். அவர் யார் என்று பார்ப்போமா? வணக்கம் ஜீவம்பா. வணக்கம். எல்லோருமே உங்களை பத்தி ஜீவம்பா ஜீவம்படான்னு சொல்லிடணும். ஆனா உங்களுக்கு ஒரு உண்மையான பேர் இருக்கு. அந்த பேரை தேர்றதுக்கு எல்லாருக்கும் விருப்பமான இருக்கு. அந்த உண்மையான பேரை இப்ப சொல்லுறாங்களா? ஜீவம்பான்னு சொல்லி அது ஒரு பேர் பதிஞ்சு போச்சு மக்களுக்கு இடையில. ஸோ அந்த பேர்லயே அழைக்கப்படுறதுல எனக்கு சந்தோஷம். ஸோ அந்த பேர்லயே சரி சரி. உங்களுக்கு இந்த ஒரு மனுஷன் திடீர்னு அந்த புகழுக்கு வாரது அவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. சின்ன பிள்ளையில இருந்து பெரிய வரைக்கும் என் ரூட்ஸ்லயே நான் பார்த்தேன். ஓடி வந்து எல்லாரும் அடைச்சு போடுற அளவுக்கு இது எப்படி சாத்தியமாச்சு? இது ஒரு நாள் ஒரு விஷயம் இல்லை. நாங்கள் ஒரு படிப்படியா ஒரு விஷயத்துல ஒரு ஃபோக்கஸ். நாங்கள் ஒரு விஷயம் எங்களுக்கு அடையணும்னா எங்களுக்கு கண்ணை கட்டி வயத்தை கட்டி அவ்வளோ உழைப்பு, அதுக்கு மேல உள்ள ஒரு போராட்டம், அதுக்கு கடைசியில வர்றது நம்ம இந்த அன்பு பாசம் தான். அது மக்கள் கொடுக்கறது, நாங்க போய் எடுக்க முடியாது யாருக்கு. அது அன்பு தானா வரணும். இந்த சோசியல் மீடியாக்களை நீங்க இந்த வகையிலான மீடியாக்கள் இருக்கீங்க, அதை கொஞ்சம் உணர்வுப்படுத்துவோம். சோஷியல் மீடியாவில் நாங்கள் ஜென்ரேஷன் பிரிச்சுன்னா இப்போ என்னோட 80s. அப்போ அதில் நாங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவோம். டிக்டாக் எல்லா வயசுலேயும் ஆனால் ஆட்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்ஸ்டாகிராம்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது கிட்டத்தட்ட 12 வயசு 15 வயசு அப்புறம் ஒரு சின்ன இளந்தாரி அப்படி அந்த டீனேஜ் பசங்க யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி யூடியூப் கொஞ்சம் கெட்டித்தனமான கொஞ்சம் ப்ரொஃபஷனலான ஆட்கள் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி 4 விதமாக நாங்கள் இதை பிரிக்கிறோம். படிப்படியான வளர்ச்சின்னு சொன்னீங்களோ, அதை எப்படி அந்த வளர்ச்சியை கண்டிங்க? நாங்கள் லைஃப்பில் நாங்கள் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணும்போது நாங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் ஏதாவது நாங்கள் ஒரு இடத்துல அடையணும். ஸோ அதெல்லாம் நாங்கள் எழுத்துலேயும் ஒரு புத்தகத்திலையும் நாங்கள் பதிவு செஞ்சால், நாங்கள் எழுத்தில் பதிவு செஞ்சால் அது மனசில் இருக்கும், மனசில் இருந்து அது மூளையில் இருக்கும். ஸோ இது மூலம் கனெக்டிவிட்டி இருக்கும். நீங்கள் ஒரு கோயிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா இது ஒரு கனெக்ஷன் ட்ரையாங்கிள். ஸோ இது நோக்கி நாங்கள் பயணிச்சாங்க. யாரும் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரலாம், இன்னும் மேலே போகலாம். சரி, உங்களுடைய சந்திப்புகள் அல்லது அமைப்புகள் அல்லது ஒரு வெளிப்படுத்துற இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது கூடுதலாக வர்த்தகளை நோக்கி தான் இருக்குது. அது என்ன காரணம்? இன்றைய சூழ்நிலைக்கு நாங்கள் என்னத்தை எங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்தபடியை தான் நாங்கள் அமைச்சுக்கொள்ளும். நாங்கள் கிடைச்சது செய்யறது கிடைக்கிறதோ அப்படின்னு நாங்கள் எப்படி நாம அமைக்க முடியுமோ அதுக்கு தகுந்தபடியே நாங்கள் வாய்ப்புகளை மாற்றி நாங்கள் செய்யலாம். இப்போ நீங்கள் சில வர்த்தகர்களுக்கு இந்த கடையில் இந்த பொருட்களை வாங்கி கொள்ளலாம், அல்லது கொரோனாக்கு கூட நீங்கள் கொடுத்த விளம்பரத்தில் கூட பார்க்கக்கூடிய இருந்தது. இதில் நீங்கள் கண்ட சவால்கள் என்ன அல்லது கண்ட வீழ்ச்சி என்ன? இப்போ இந்த இடத்துக்கும் சரி, பாரிஸ்ல இருந்து 900 கிலோமீட்டர் இந்த இடம். அப்போ நாங்கள் நேரடியாக சந்திச்சு அந்த இடத்துலையும் சாப்பாட்டையும் சரி, நேற்று அம்மா சமைச்ச சாப்பாடு சாப்பிடும்போது அதுதான் நாங்கள் சொல்லலாம். முடிய சாப்பிடாம எனக்கு அதை பற்றி அது சொல்லல. தங்களதும் சாப்பிட்டதும் மற்றபடி இங்கே ஆட்கள் எங்களுக்கு தர்ற வரவேற்பு, இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நாங்கள் போனாதே, நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதே நான் சொல்லலாம். ஸோ என்னோட எல்லா இதுலேயும் 100 விதம் நானா போய் அந்த இடத்த பார்த்துதான் அதுக்கான விஷயத்த செய்வோம். முடியல பார்க்காத விஷயத்துல செய்யறதுக்கு மேக்சிமம் நான் தடுக்கிறேன். அதாவது தரத்தை நீங்கள் அறிஞ்சுதான் அதை கட்டாயம். தரவில்லாட்டி அதுல ஒன்றும் போகவே மாட்டேன். ஏன்னா மக்கள் நம்மளை பாக்குறாங்க. ஸோ ஜீவம்பாக்கு சொல்லி ஒரு மரியாதை, ஒரு பாசம், ஒரு அன்பு தரும்போது அதுக்கான ரெஸ்பெக்ட் நான் அவங்களுக்கு கொடுக்கணும். நான் ஏதோ இதுக்காக ஒரு விளம்பரத்துக்காக நாங்கள் வர்த்தகத்துக்காக செய்யல. சரி, இந்த 6 மொழிகள் உங்களுக்கு தெரியும். அந்த 6 மொழிகள் என்ன, அதை எப்படி கற்றுக்கொண்டீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. 6 மொழியில ரொம்ப கஷ்டமான ஒரு மொழி அரபு தான். நான் கிட்டத்தட்ட கன வருஷம் அரபு நாட்டில் வேலை செஞ்சேன். ஸோ அது தகுந்தபடியாக அவங்க கட்டாயம் நம்ம அந்த மொழி கிடைக்கணும். ஸோ அரபு மொழி அந்த வேலை சம்பந்தமாக கிடைக்கும். அதோடய பிரான்ஸ் நாட்டில் கடந்த 11 வருஷமா இருக்கிறேன். ஸோ கட்டாயம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் எவ்வளோ வருஷமா பிரான்ஸில் இருக்கீங்க, கட்டாயம் பிரான்ஸில் வாழ்ந்தால் பிரெஞ்சு மொழி தெரியும். இந்தியாவில் டெல்லி மற்றபடி நிறைய இடத்துல வேலை செஞ்சாங்க. அப்போ ஹிந்தி, ஸோ இங்கிலீஷ் படிப்பிலேயும் கற்றுக்கிட்டேன். மற்றபடி மலையாளம், தமிழ், இப்படிதான் 6 மொழி எனக்கு தெரியும். உண்மையிலே நல்ல விஷயம். 6 மொழிகளை சரணமாக பேசுன்றது அவ்வளோ பெரிய இலகுவில்லை. இன்னொரு பக்கத்தில் பார்த்து ஒரு மொழி பேசி இன்னொரு மொழிக்குள்ள பாய கட்டம் இருக்கிறது.
உங்களுக்கு அது அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்கீங்க. இது வந்து நம்ம வந்து ஒரு பேஷனாக நம்ம வந்து ஒரு நேசிச்சு என்ன விஷயம் செஞ்சாலும் அதோட உச்சகட்டத்தில் நாங்கள் வந்து அதோட நல்லா ஒரு சரியான விடயத்தை நம்மளை பார்க்குறது மக்கள். ஸோ அவங்க பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து ரிப்பீட் பண்ணாமல் நம்ம வந்து நல்ல விஷயமா செய்யணும்னு சொல்லி அந்த பாசத்தோட அந்த அன்போட நாங்கள் இது செஞ்ச கட்டாயம் வந்து எனக்கு இன்னும் நல்லா தரமாக கொடுக்கறதுக்கான விஷயத்தை ட்ரை பண்ணி கொண்டு. இப்போ நீங்கள் தமிழர்களுக்கு மட்டும் இல்லாமல் வேற்று மொழிக்காரர்களுக்கும் கூட முக்கியமாக யூதர்கள் அந்த யூதர்களுடைய வியாபாரத்துக்கு கூட உங்களுடைய மக்கள் உதவிகள் நிறைய இருந்திருக்குன்னு அறியப்படுகிறது. அது எப்படியான தொடர்புகளை ஏற்படுகிறது? இப்போ பிரான்ஸில் வந்து கணக்கு கம்யூனிட்டி, இப்போ நம்ம வந்து தமிழோ சரி, ஹிந்தியோ சரி, பஞ்சாபியோ சரி, இப்போ யூதர்களோ சரி, இதுக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமை வந்து நம்ம ஜீவும்பா மூலியமா வந்து கணக்க பிஸ்னஸ் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. ஏன்னா இந்த ஜீவும்பா பார்க்குற மக்கள் வந்து ஹிந்திக்காரங்களோ இல்லாமல் இந்த எல்லா கம்யூனிட்டிலையும் இருக்கிற ஆட்கள் பார்க்குற மூலியமா இந்த பிஸ்னஸ்கள் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு இதுக்கிடையில் ஒரு பாலமாக வந்து ஜீவும்பாவுக்கு அது வந்து பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். நான் மக்களுக்குள்ளேயே ஒரு பிஸ்னஸ்க்காக விஷயம் வந்து எனக்கு படித்த அந்த படிப்புக்காக அந்த 6 மொழிக்காகவும் அது செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இதில் கிடைச்சதுக்காக பெரிய ஒரு நன்றி சொல்கிறேன். யூதர்களோட அந்த அன்பு அவர்களுடைய வெளிப்பாடு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவரோட வந்து அவர் பிஸ்னஸ் தெரியுமா உலகத்திலேயே வந்து ஆட்டி படைக்கிறது வந்து நாங்கள் சரியா எல்லா விஷயமும் நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு வந்து எப்போவுமே அந்த நேர்மை கண்ணியும் அந்த பிஸ்னஸில் இருக்கிற அந்த இதில் ஸோ அவங்களுக்கு என் மேலே பிடிச்ச விஷயம் வந்து நான் வந்து எப்போவுமே கட்டான் ரைட் நம்ம வந்து ஒரு விஷயத்துலேயும் ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து இவ்வளோ நம்ம வந்து மேலே பாசம் வச்சுருக்காங்க. சரி, இந்த டிக்டாக்ல அது எப்படி நீங்கள் வந்து மக்களை முதல்ல அணைச்சு கொண்டீங்க? இதெல்லாம் வந்து நாங்கள் முதல் போகும்போது ஒரு கதவும் திறக்காது. நான் வந்து திருப்பியும் தட்டி தான் நான் ஒவ்வொரு கதவும் டிக்டாக்கும் சரி எல்லா பாதையும் வந்து அது வந்து திருப்பி செஞ்சுதான் திறந்த உடைய ஒரு நாளைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு வினாக்களும் லைஃப்ல ஒரு கனவும் என்னோட கனவு இது நினைவாகும். திருப்பி ஒரு விஷயத்துல திருப்பி ட்ரை பண்ணி அது அப்படிதான் நம்ம இப்பவும் வந்து பெருசா ஃபாலோவர்ஸ் இல்லை. ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் முடிய நாங்கள் வந்து பிரபலமா இல்லை. சார், நீங்க ஒரு வர்த்தக கூட வாழ்ந்திருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. வர்த்தக துறையில் உள்ள ஈடுபாடு அது அந்த நிலப்பாட்டில் இருந்து உங்களோட வளர்ச்சி எப்படி இருந்திருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. உலக நாட்டில் கிட்டத்தட்ட 40 நாட்டு பயணம் செஞ்சிருக்கோம். அப்போ எல்லா நாட்டிலையும் போயிட்டு இந்த மக்களாக வந்து நாங்கள் வந்து சாப்பாடும் சரி மொழியும் சரி அவங்களுக்குள்ள ஒரு ஆளாக வாழ்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் சம்மந்தமாக நாங்கள் பார்க்க வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து தனியான ஒரு இது இருக்கு. ஸோ அதுக்கான விஷயத்தில் வந்து நம்ம வந்து ஒரு ட்ராவல் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது ஒரு இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த நாட்டுக்கு வந்து தேவையான விஷயங்கள் நாங்கள் எடுத்துகிட்டு செல்லணும். ஸோ ஒரு ஐடியா மூலியமாக தான் நாங்கள் வந்து இப்படி உள்ள விஷயங்களில் வந்து நாங்கள் வந்து யோசித்து புத்திசாலித்தனமாக செய்யணும். சரி, இந்த ஜீகும்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிங்க, சாதாரணமாக இந்த நகைச்சுவையாக சொல்ல வேணும், அதிலையும் வந்து உங்களுக்கு ஒரு குளிர்ச்சியோட ஏற்படுத்திக் கொள்ளணும். அந்த சொல்றோட அந்த நேரத்தில் நீங்களாகவே இந்த குளிர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ளுங்களா அல்லது அது ஒரு பழக்கப்பட்ட விஷயம்? முதல் சொல்லைக்கு வந்து ஒரு காரணம் வந்து சொல்லோ எப்படி இருந்தாலும் நீங்கள் நினைக்கலாம். பட் அதுக்கப்புறம் வந்து நாம் வந்து ஒரு மார்க்கா அதுக்கான ஒரு ஐடென்டிட்டியாக மாறிக்கொண்டிருக்கும் போது ஸோ அது வந்து அதுக்கான ஒரு விஷயத்த வந்து நாங்கள் வந்து தயார்படுத்தி மக்கள் வந்து அதை வந்து இது செய்யும் போது நாங்கள் அதுக்கான ஒரு பயிற்சி ஒன்று இருக்கு. இப்போ நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து சொல்லாமல் நாங்கள் வந்து அதுக்கான பயிற்சி மூலியமாக தான் திருப்பியும் நல்ல இது கொடுத்து கொண்டிருக்கோம். வேற விஷயம், இந்த குறுகிய நேரத்தில் நீங்கள் நம்மளோட கொரோனாவுக்கு விளம்பரப்படுத்துவது மட்டுமல்ல, அதை சொன்னீங்கள் தரத்தை அறிந்துதான் நான் செய்கிறது. அதை ருசித்து பார்த்தீர்கள், ஹோட்டலில் முழுமையாக பார்த்தீர்கள். பார்த்ததற்கு பின்னால் அந்த தரத்தோடு உங்களுடைய விளம்பரமும் அமைந்திருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள். என்றும் நீங்கள் இன்னும் சொன்னீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னீங்க, இன்னும் நான் உயர வேண்டிய இடம் இருக்கின்றது என்று. ஒரு சில பேர் 1 லட்சம் 2 லட்சத்தை கண்டனா போதும், இது உயர்ந்து விட்டேன் என்று இறக்கம் கொள்வார்கள். அந்த நிலை இல்லாமல் நீங்கள் சொல்லுகின்றீர்கள் இன்னும் வளர இடம் என்று. வாழ்த்துக்கள், உங்களது வளர்ச்சிக்கு ரொம்ப நன்றி, சந்தோஷம்.